என்ன அந்த பசங்க பாக்கணும்பா கூட்டியா அடிச்சுக்குவேன் அடிப்பேன் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் அவங்க மனசுல என்ன அவங்க பேசுறாங்க இவங்க மனசுல இவங்க பேசுறாங்க உன் மனசுல என்ன நீ வச்சுக்கோ என் மனசுல நான் வச்சுக்க எல்லாமே வச்சுக்கலாம் எப்பவுமே நம்பூட்டு முருங்கக்கா நல்லா இருக்காது அத்தூட்டு முருங்கக்கா துண்ணுட்டு பிறகு அவங்க முன்னா நான் அச்சா நான் கும்பிடுங்க அதான் துண்ணு ஆகி போச்சு அப்புறமா சந்தோஷமா வரேன் அதுக்கு நான் தெரியல திடீர்னு எஜமா எனக்கு கூப்பிட்டு போய் வரேன் போயிட்டு வரான் பரிச்சகம் நின்றாட ஒரு இசைக்கே உன்னை சொன்னிக்கே நான் பற்ற கனவு கட்டி கனவு கட்டி திருமணம் என்ற ஐந்தெழுத்தால் சொல்றேன் இரு முதல் இரண்டு ஆறுத்தால் சங்கமாகி குடும்பம் அவசரப்படாதே இன்பம் என்று வென்ற எட்டெழுத்தால் ஒன்று வந்து தாய் தேய் தகப்பு ஒன்றெழுத்தால் ஒன்று கலந்து இனி பல்லாண்டு காலம் அப்படியே சொல்ல மாட்டா அதுக்காக என்ன ஆச்சுடா எவ்வளவு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சும்மா ஒரு கணவன் மனைவி பசங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சொன்னாங்க சொல்றாங்க உப்பு உள்ளு அவங்க என்ன சொல்றாங்க மன்னருக்கு 4வது பேத்தி பழகுதுன்றாங்க தெரிஞ்சா சொல்லலாம் தெரியலாம் விட்டுணும் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அவசரம் மன்னருடைய மனைவி கல்ல எடுத்து சொல்றாங்க நான் சொல்றதுக்கான இப்போ இவங்க மன்னருக்கு பேத்திலாம் கிடையாது 4வது சம்சாரம் தலை போல தள்ளி விட்டாங்க சத்தியமா 4ஆம் தான் என்னுடைய கணவருக்கு நான் 2ஆம் தரம் உனக்கு தெரியும் ஆனா நீ வரதுக்கு முன்னே 2 வச்சிருந்தாரு ஏமாத்திக்கிறேன்
இருக்கிற குடும்பம் பிடிக்காது. முட்டான் ஓரல 2-3 பேர் இருக்கிறான். நல்லா இருக்கிற குடும்பத்தை வெட்டி கீச்சு போட்டு அவன் மூட்டை பொண்டாட்டி போட்டு வச்சுக்கணுமா. வெளிய வந்து என்னடா பொண்டாட்டி சண்டையா சரக்கு அடிக்கலாமா இட்டுமா அவன் துட்டை போட்டு சொல்லு. அப்ப என் குடும்பத்தை கொடுங்க எனக்கு. தேவன் குளிர் காயிரனா அது பாரு. அவன் தான் சொல்றான் நீ கேட்கிற. என்னங்க ஓ எப்பவுமே சத்தியமா சொல்றான். அந்த கொஞ்சம் உண்மைதான் சொல்லுவான். ஒன்னு அவரே கேட்டுப்பாரு. நான் சொல்ற உண்மையாங்க அவன் சொன்னதை போல 2 பேரை வச்சிருந்தா. ஐயோ அட பாவி முன்னாடி சாவடிக்கு ఏంది ఒకంది పాకిస్తుందా வச்சு நான் மன்னர் ஆயிட்டோம். எங்களுக்கு ஐசிட்டு நீ வாயிலானே உலகத்துல தான் நடக்குது. ஒரு ட்ரெயினும் ஒரு வாழ். கருசுமாய் உணவு கொடுத்து உயிர் காக்கக்கூடிய தாய்மார். அப்படியே மாத்திட்டா மாதிரி தான். போய் கொச்சை பண்ற மாதிரி பேசு. ஓ தமிழ்மா அவருக்கு தான் பேசாரு. ஒரு கூட லவ் பண்ணணும்னா சொல்லுங்கம்மா. தங்கச்சி நல்லா இருக்கிற தங்கச்சி 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 கட்சியில லவ்வாம இருக்கும். அண்ணன் வரேன் அது போல கூப்பிட்டு அப்புறம் லவ். சரி பரவாயில்ல விடு. என்ன கிடக்குது இந்த இடத்துல பிறந்தவன் நான் அல்ல. இந்த சூரியவர்மன் அவர் என்ன நினைக்கிறாரு? என்னடா இது பழைய வண்டி புது வண்டி எப்படின்னா ஓட விடு. பழைய வண்டி பத்தி ஆமா புது வண்டியெல்லாம் அப்பயே அப்பளம் அது தூக்கின்னு ஓடும் அப்படியே. வண்டி ஓட்டி பாத்தேன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்ததுலே தெரியாது. வண்டி ஓட்டின வண்டியா ஓடாத வண்டியாது எத்தனை வண்டி நாங்க பார்த்துட்டோம். என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன். ஆமா அவன் விடுமா அவன் எங்கடா நம்ம அசிங்கப்படுறான் கேவல பசிச்சுங்க. அவன் சொல்லி நம்ம அசிங்கப்படுவாங்க. சரி விடுங்க. சண்டை விடு. எதற்காக தெரியுமா? எதுக்காக? நமது இரு செல்வங்கள் விளையாட சொன்னாலும் கவியரசு ஐயோ வந்துங்குது. என்னடா பாத்தியா? இது நம்ம மேடை, இது நம்ம ஜனம், இது நம்ம கோயில் சொல்றது இல்லையா? இது நமது கோயில், இது நமது நிலம், இது நமது வீடு, ஓ இது எனது மனைவி, எனது பொண்டாட்டி மட்டும் பிரிச்சிடலாம் அதான் ட்ரை பண்ணி அத்தை மட்டும் எடுக்காக சரி விடு. அவன் விடுமா? அவன் பேச்சு நமக்கு வேண்டாம். மக்கள் வரவேற்கிறார்களா? உன்னை அழைத்து வர எல்லாம் ஏற்பாடு பண்ண எல்லாம் செய்யணும். நீ பணம் மட்டும் கொடு. அம்மா கணக்கு வாழ்க்கை பார்க்கட்டும். வேலை நான் செய்யும். இல்ல செய்வான்னு கேட்டான். இவரால் நடக்க முடியாது. வேலை செய்ய முடியாது. நீ உட்காரு. நீ உட்காரு. அம்மா கிட்ட பணத்தை கொடு. அம்மா கணக்கு வாழ்க்கை பார்க்கட்டும். நான் வேலை செய்யும். வேலை போ இது செய்யறான்னா செய்வா. சீர் கேட்டு போறான்னா போடுவா. சொல்லு சார். அவளுக்கு மட்டும் வேலை செய்ய வேலை பார்க்கணும். ஆமா நம்ம அதுக்குன்னா அடுக்கவ சொல்லி இருப்பேன். சாட்டா தான் சொல்ல முடியும். சரி பரவாயில்ல. இப்பா உனக்கு கணக்கு வாழ்க்கை பார்க்க போறேன். கணக்கு தெரியாது செக் பண்ணு. என்னுடைய வீட்டுக்காரர் ஏதோ கொஞ்சம் சொல்லி அது கொடுத்தாங்க. பழைய கணக்கு இது புது கணக்கு. அப்படியா? சரி சொல்லு. கேக்கட்டா 10ல 1 போனா என்ன? 10ல 1 பண்ணா மீதி 9. ஓ யாரை பார்த்து 9 தான். ஒரு நாட்டு மகாராணி பார்த்து பேசுறா. என்ன பார்த்து 9 தான். நீ கை தட்டி பாத்துக்கியா? இல்ல இப்படி நண்டு பாத்துக்கியா? எல்லாம் பார்த்து அப்படி சொல்றீங்க. பாவி நான் ஏன்டா அதை சொல்றேன் நானு. கணக்குல எண்ணிக்கையில 10 1 பண்ணா மீதி 9. எப்படி வரும் 9 எப்படி வரும்? எப்படி வரும்? கேளு கேளு. டேய் எவன்டா வர? பச்சா 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 ஏய் சொல்றா. பாத்தியா எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் 9 சொல்றீங்க. பாத்தியா 10ல 1 போனா 0 தான் வரும். 10 போடு. இது 1 இது 0வா? இது 1 எடுத்தாங்க மீதி 0 தான். இது என்ன படி வச்சு பாத்தியா பாரு அவன் எங்க போடும். சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி. வெடிக்காத சோறு கொதிக்காத குழம்பு அது என்னது? வெடிக்காத சோறு கொதிக்காத குழம்பு. ஆமா தெரியுமே கமான் தெரியலடா எனக்கு. தெரியா? ஆமா. நான் சொன்ன மட்டும் தெரியல. எப்படி அரண்மனையில ஆட்கள் இருக்கிறாங்க எனக்கு வேலை செய்ய தமிழ்ல. நான் யாரா போய் செய்யணும்? ஏமா அதெல்லாம் பார்க்கணுமா? பார்க்கணும். இப்ப கணக்கு எப்படி பார்ப்பீங்க? வெடிக்காத சோறு என்ன தெரியுமா? பொங்கல்.
அதை நான் வெடிக்க மாட்டேன். சட்னி அதான் கொதிக்க வைக்க மாட்டேன். கேள்விமா நீ தான் பதில் சொல்லலாம். கேள்வி சரி, மூக்கு இல்ல, வாய் இல்ல, கண்ணு இல்ல, காது இல்ல, ஆனா அது ஒரு முகம். என்ன முகம்? இல்ல, வாய் இல்ல, காது இல்ல. இல்ல, அது ஒரு முகம் இருக்குது. ஆமா, தெரியலடா. தெரியா? எனக்கு தெரியும். அது நமக்கு தெரியுமா? அதான் அறிமுகம். ஆனா நான் வயசாகி போச்சு, அவனை தள்ளி போட்டு உட்காந்துக்கிறேன். ஐயா தப்பா நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் தள்ளி விடுவான். நீ கை வச்சு நான் தெரியுமா தள்ளி போட்டேன். சரி விடுங்க. நம்ம பசங்க வராங்க. சரி உங்க பசங்க வராங்க. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் பிறரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதர் என்னும் போர்வையில் மிருக வாழ்வு நாட்டிலே நீதி என்று நேர்மை என்று எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நாடல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? இதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நாடல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? இதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்ம தாயின் பிள்ளைகள் தாயில் கண்ணை மறைப்பதா, உண்மதன்னை ஊமையாக்கி தலைகுனியே வைப்பதா, தலைகுனியே வைப்பதா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்ட காக்க போட்ட வேலு பயிர தின்பதோ, இதை கேள்வி கேட்காமல் அவன் பார்த்து நிற்பதோ. தோட்ட காக்க போட்ட வேலு பயிர தின்பதோ, இதை கேள்வி கேட்காமல் அவன் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரமாக கேட்கிறேன், பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன். போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வணக்கம். பொறுத்தல் இறைப்பனை என்றும் அதனை மறத்தல் அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதினும் கூன் குருடு செவடராய் பிணி நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அதுக்கேற்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவரிடத்து சேர்த்து தாய் திருநாட்டிலே சூரியவர்மர் நாட்டை ஆண்டு வரக்கூடிய சூரியவர்மருக்கு 2 செல்வங்களாக பிறந்து மூத்தவன் என்னுடைய பெயர் கவியரசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய தங்கையை நானும் அயல்நாடு வந்தோம், பட்ட படிப்புகளை முடித்து விட்டோம். என்னுடைய தங்கை எனக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக. காயமிது பொய்யடா சிவன் காற்றடைந்த பையடா, மாலை குழவனார்கள் செய்த இந்த மண்பாண்டை ஓடடா, மண்பாண்டை ஓடடா. உருண்டையான ஓர் உலகம் அதில் வாழுகின்ற மானிடா, உருண்டையான ஓர் உலகம் அதில் வாழுகின்ற மானிடா. வீணான நம் நாட்டில் வாழ்வதே பெருமானமடா, வாழ்வதே பெருமானமடா. உடல் அந்த அசைய எலும்பு நரம்பு கொழுத்து பழுத்து பொழுத்து நரம்பும், உடல் அந்த அசைய எலும்பு நரம்பு கொழுத்து பழுத்து
உண்டு 16 முழ சேலை கட்டும் மாந்தருக்கு உடம்பெல்ல விஷம் உண்டு உடல் அந்த செயலும் நரம்பு கொழுத்து பொழுத்து நரம்பும் உடல் அந்த செயலும் நரம்பு கொழுத்து பழுத்து பொழுத்து நரம்பு உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே மனிதா உறவை